வணக்கம். நான் ராஜகோபாலன் பேசுகிறேன். திருமந்திரம் கடவுள் வாழ்த்து முதலாவது பாடல். ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. 4 வரிகள் கொண்ட இந்த பாடல் 16 வார்த்தைகளை கொண்டது. இந்த 16 வார்த்தைகளை கொண்டு பரம்பொருள் ஈசனின் தன்மையை 1 முதல் 8 வரை அழகாக வரிசைப்படுத்தி பாடியுள்ளார் திருமூலர். ஒன்றவன் தானே, இறைவன் ஒருவனே என்பதை வலியுறுத்துகிறார். இரண்டவன் இன்னருள், பரம்பொருள் ஈசன் இனியவள் உமையுடன் இரண்டானான். மூன்றினுள் நான்குணர்ந்தான், தொழில் வழியில் நான்முகன் திருமால் ருத்ரன் என மூன்றானான். நான்குணர்ந்தான், அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4ம் உணர்ந்தவன். 5 வென்றனன், மெய் வாய் கண் காது மூக்கு ஆகிய 5 வென்றவன். 6 விரிந்தனன், மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுக்தி ஆக்ஞை ஆகிய 6 ஆதாரங்களிலும் பறந்து விரிந்து ஒளி செய்கிறவன். 7வது தலமான 1000 இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய உச்சிட்ட தலத்தில் விளங்குபவன். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய 8லும் கலந்திருப்பவன். அவற்றை உணர்ந்து அவற்றை இயக்கவும் இயங்கவும் செய்பவன். அப்படிப்பட்ட இறைவனை உணர்ந்து அடைய முயல வேண்டும் என்று திருமூலர் பாடுகிறார். இது முதலாவது பாடல். 2வது பாடல். போற்றிசைத்து என்னுயிர் மண்ணும் புனிதனை நால் திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கோர் வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னுயிர் மண்ணும் புனிதனை, இறைவன் நமது இனிய உயிரில் கலந்து உள்ளத்தில் பொருந்தி இருளை அகற்றுகின்றான் அப்படின்னு சொல்கிறார். இருள் அப்படிங்கிறது ஆணவம். ஆணவம் வெளியே போனால் தான் இறையருளை நம்ம பெற முடியும். உள்ள அமைதியாகும். அப்படி உள்ள அமைதியாகி உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டிருப்பதால் தான் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்றான் திருமூலர். அப்படிப்பட்ட இறைவன் நால் திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகிய 4 திசைகளுக்கும் உலக உயிர்களுக்கெல்லாம் நன்மை விளைவிக்கக்கூடிய நவக்கிரக நாயகியாகிய பார்வதியின் தலைவன். அப்படிப்பட்ட இறைவன் காலனை மேல் திசைக்குள் தென் திசைக்கோர் வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. தென் திசையின் வேந்தன் காலன். காலனை இடது காலால் எட்டி வதைக்கிறார். எதுக்காக வதைக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மார்க்கண்டேயனுக்கு 16 வருட காலம்தான் இருப்பான் அப்படிங்கிறது சிவன் கொடுத்த வரம். 16 வயது தான் பிறக்கும் போதே அவனுக்கு தீர்மானிக்கப்பட்டது. இது சிவனால் அளிக்கப்பட்ட வரம். அப்படிப்பட்ட மார்க்கண்டேயனுக்கு 16 வருடம் முடிஞ்சு போச்சு, முடிய போகுது. அப்போது 16 வயது முடிஞ்சால் அவனுடைய உயிரை எடுக்க வேண்டியது யமனுடைய கடமை. அதனால் யமன் என்ன பண்ணுறார், 16 வயது முடிய போகுதுன்னு உடனே மார்க்கண்டேயனை தேடி யம தூதர்களை அனுப்புகிறார். 16 வயது முடிஞ்சு உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா வருத்தமாக இருக்காங்க. அதை பார்த்த மார்க்கண்டேயன் அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறான் என்ன விஷயம்னு. இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சிவபெருமான் நோக்கி நான் பூஜை பண்ணுறேன், சிவபக்தர்களை சிவபெருமான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது யமதூதர்கள் வர்றாங்க. வரும்பொழுது மார்க்கண்டேயன் பக்கத்தில் போக முடியல. ஏன்னா சிவன்கிட்ட போயிருக்கிறதுனால அவங்களால நெருங்க முடியல, பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய்
யமன்ட்ட சொல்றாங்க, "எங்களால வந்து மார்க்கண்டேயன் பக்கத்துல நெருங்க முடியல" அப்படின்னு. அப்ப யமன் நேரா அவரே வந்துர்றார். வந்துட்டு மார்க்கண்டேயன்ட்ட சொல்றார், "மார்க்கண்டேயா உனக்கு ஆயுள் முடிய போகுது. ஆகையினால நீ யமலோகத்துக்கு புறப்பட தயாராகு" அப்படின்னு சொல்றார். "உன் உயிர எடுக்கணும்" அப்படிங்கிறார். இப்ப மார்க்கண்டேயன் சொல்றான், "என்னுடைய உயிர் போனாலும் நான் சிவலோகத்துக்கு போவேனே தவிர, யமலோகத்துக்கு நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே யமனுக்கு கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்றாருன்னா, பாசக்கயத்த எடுத்து வீச போறார். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்த போய் இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான். யமன் வந்து கடமைய செய்யணும் அப்படிங்கிறத மட்டுமே மனசுல நெனச்சுட்டு, அவன் எங்க இருக்காங்கிறதெல்லாம் மறந்துடுறார். பாசக்கயத்த எடுத்து வீசுறார். வீசுற கயிறு வந்து சிவலிங்கத்து மேலயும் போய் விழுது. அப்ப சிவன் உடனே மார்க்கண்டேயன காப்பாத்தணுங்கிறது மட்டும் தான் அவருக்கு நினைவுல இருக்கு. யமன் கடமைய செய்றாங்கிறதெல்லாம் மறந்துட்டாரு. மறந்துட்டு இடது காலால எட்டி உதைச்சிடுறார். எட்டி உதைச்சோனே யமன் போய் விழுந்துடுறார். விழுந்துட்டு பரிபாலனத்தோட விழுந்து எழுந்திருச்சு வந்து, "பிரபு என் கடமைய தானே செஞ்சேன்" அப்படிங்கிறார். உலகத்துக்கே மரண பயத்த குடுத்துக்கிட்டு இருந்த யமனுக்கே மரண பயத்த குடுத்துட்டார் ஈசன். யாருக்காகன்னா, தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனுக்காக. அப்போ ஈசன் கோபம் தணிந்து யோசிக்கிறார். மார்க்கண்டேயனுக்கு தீர்மானிக்கப்பட்ட வயசு 16 தான். 16 வயசு முடிஞ்சா அவன் இறந்தாகணும். ஏன்னா, சிவபெருமான் தான் அவனுக்கு 16 வயசுன்னு குடுத்தது. வரம் குடுத்தது. 16 வயசு முடிந்தா உயிர எடுக்க வேண்டியது எவனுடைய கடமை. அதுவும் சரிதான். அப்ப இது 2ம் நடக்கணும்னா, மார்க்கண்டேயன காப்பாத்த முடியாது. ஆனா, மார்க்கண்டேயன காப்பாத்த வேண்டியது ஈசனோட கடமை. அதனால என்ன பண்றாருன்னா, யமனுக்கும் பிரச்சனை இல்லாம, மார்க்கண்டேயனுக்கும் பிரச்சனை இல்லாம, என்றும் 16 அப்படின்னு ஒரு வரத்த குடுத்துடுறார். 16ங்கிறத மாற்றி அமைக்கவும் முடியாது. அதனால என்றும் 16 வயது உனக்கு அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ 16 வயதுக்கு மேல கிராஸ் பண்ண மாட்ட நீ. 16 வயதாவே என்னைக்கும் இருக்கிறதுனால, யமனும் வந்து மார்க்கண்டேயன ஒண்ணும் பண்ண முடியாது. 16 வயசு முடிஞ்சா தான் ஆயுள் எடுக்க முடியும். ஆகவே என்றும் 16ன்னு சொன்னதுனால, மார்க்கண்டேயனுக்கும் பிரச்சனை இல்ல, யமனுக்கும் பிரச்சனை இல்ல. அப்படி ஒரு வரத்த குடுத்து, தனது பக்தன காப்பாத்துனத அந்த கடைசி 2 வரியில சொல்லியிருப்பார். அதான் அப்படிப்பட்ட இறைவனை போற்றிசைத்து, போற்றி புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த 2வது பாடல். அடுத்த பாடல அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.